எங்க ஒரு பொண்ணு ஒரு வீட்டை வாடகை எடுத்து இன்னைக்கு தான் முதல் நாள் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பா. பார்த்தா இப்ப இந்த பொண்ணோட வீட்டு கதவை வேற யாரோ திறந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு உடனே திருடுன்னு நினைச்சுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா பகல்லே எப்படி திருடுவேன் அப்படின்னு கத்திட்டு இருப்பா. இது என்னோட வீடு தான் அப்படின்ட்டு அவரும் சொல்வாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து இல்ல இது என்னோட வீடு தான் அப்படின்ட்டு சாவி எடுத்து ஓபன் பண்ணா டோர் வந்து ஓபன் ஆகுது. அவரும் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்காரு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப அவரும் சாவி எடுத்து ஓபன் பண்ணி பாப்பாரு. கரெக்டா வந்து டோரும் ஓபன் ஆகுதுதான். வீட்டோட ஓனர் வந்து 2 பேருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து இது என் வீடு, நான் தான் முன்னாடி வந்து அதனால எனக்கு தெரியாது வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. இவர் வந்து வீட்டு கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுவாரு. அதே மாதிரி இப்ப அந்த பொண்ணு வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும்ல அதை எடுத்து காட்டுவா. 2 பேர்கிட்டயுமே அக்ரிமெண்ட் இருக்குதான். 2 பேருமே சைன் பண்ணிருக்காங்க. சரி ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணாங்களோ அவங்க உள்ள போயிடலான்ட்டு பார்த்தா 2 பேரும் எக்ஸாக்டா ஒரே நேரத்துல சைன் பண்ணிருக்காங்க. வீட்டு ஓனர் வந்து இதை கவனிக்காம 2 பேருக்குமே வாடகைக்கு விட்டுருப்பாரு. அடுத்ததான் ஃபர்ஸ்ட் உள்ள போகணும் அப்படின்றதுனால குடுகுடுன்ட்டு இந்த பொண்ணு வந்து உள்ள ஓடி இருப்பா. ஆனா அவர் பிடிச்சி இழுத்துருவாரு. இப்போ இந்த பொண்ணோட ஒரு முடி வந்து உள்ள போயிட்டு இருக்கும். அதனால இந்த பொண்ணு வந்து நான் தான் இப்போ உள்ள போகணும் அப்படின்னு சொல்வா. இவர் வந்து வீட்டு ஓனருக்கு கால் பண்ணிட்டு நான் இந்த வீடியே கூட மொத்தமா வாங்கிக்கிறேன், எனக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் தேவையில்லை, கேன்சல் பண்ணிடுங்க, வாடகை கூட நான் இல்லை, எனக்கு இந்த வீடை வித்துருங்க அப்படின்லாம் கேட்பாரு. இந்த பொண்ணுக்கு ஒரே கோவம் வருது. நானும் வந்து அக்ரிமெண்ட் தானே போட்டேன், அது எப்படி நீங்க 2 பேருக்கும் வீடை விடலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. ஹவுஸ் ஓனரும் இது உனக்கு நல்லது தானே, ஏன்னா வாடகை உனக்கு பாதிக்கு பாதியா கம்மியாயிடும், அவர் பாதி கொடுத்தாருன்னா நீ பாதி கொடுத்துரு, அடுத்த வீடு அவர் கண்டுபிடிச்சிட்டு போற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்வாரு. இந்த பொண்ணு வேற இப்பதான் புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பா. சரி நம்ம ஆரம்பத்திலே வந்து ஃபுல் வாடகை கொடுத்து இருக்கிறதுக்கு பாதி வாடகை கொடுத்து இருக்கிறது நல்லது தானே அப்படின்ட்டு சமாதானம் ஆகிடுவா. அடுத்த நாள் இப்போ இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. ஃபர்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. இன்னைக்கு வந்து புது மேனேஜர் வரப்போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புது மேனேஜர் வேற யாரும் கிடையாது, நேத்து இவளோட வீட்டுல வந்துட்டு ஒருத்தர் ஸ்டே பண்ணிருப்பார்ல அவரு தான். ஆனா அவர் வந்து எதுவும் கோவத்தெல்லாம் காட்டாம சைலண்டாவே தான் இருந்துருவாரு. அடுத்ததா இப்ப இவர்கிட்ட கொஞ்சம் நல்லா நம்ம பழகணும் அப்படின்றதுனால ரூமை திறந்துக்கிட்டு உள்ள போவா. அவரோட ரூம் பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கும், பாக்குறதுக்கே பேய் வீடு மாதிரி இருக்கு. இப்ப அவருக்கு வந்து நைட்ல தூக்கம்லாம் வராது, அதனால நல்லா தூங்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்டு வந்து எப்பவுமே ரூமை இருட்டா வைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணு கிளீன் பண்றேன்ட்டு போயிட்டு ஒரு பெரிய ஆன்டிக் பீஸ் இருக்கும் அதை போட்டு உடச்சிருவா. இவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அதனால நீ வந்து இங்க இருக்கக்கூடாது வெளியே போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவாரு.